வாழ்க்கைங்கிறது 4 வகை. உங்க குழந்தை இருக்குது, நீங்க நல்லா சம்பாதிச்சீங்க, நல்லா ஒரு தொழில் செட் ஆகிட்டீங்க, உங்க குழந்தைகிட்ட 4ல் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, சரியா வேலைக்கு போக மாட்டேங்கிறான், என்ன ஆகும்? அது பிரச்சனை. அதே மாதிரி ஒரு சமூகத்தில் ஒரு தனி அந்தஸ்து வேணும், அது இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்களா? இந்த 4மே குறைபாடு ஏற்படுதுன்னா உளவியல் ஆரோக்கியம் குறைஞ்சிடும். அது வந்துட்டா தான் உங்களுக்கு வரக்கூடியது மன அழுத்தம். மன அழுத்தம் எதனால வந்து தெரிஞ்சுங்களா? 4ல் வந்து உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ குறைபாடு இருந்தால் வரக்கூடியதான் மன அழுத்தம். எதுல குறைபாடு ஏற்படும்? கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, உளவியல் ஆரோக்கியம். இது இல்லைன்னா தான் நமக்கு மன அழுத்தம் வந்து, நம்ம குழந்தை இப்படி இருக்கிறே, நம்ம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டமே, அவங்க நம்ம நினைச்ச மாதிரி வெளியில போக முடியலையே, அல்லது வெளியில வர முடியலையே. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து எவ்வளவு இருந்தாலும் பத்தாது. அது மிகப்பெரிய மன அழுத்தம் தெரியுங்களா உங்களுக்கு? இது கிடைச்சாலும் நிம்மதி இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அதுல வந்து மன அழுத்தங்கள் 4 வகையில் ஏற்படும். இப்போ உங்க குழந்தைங்க வந்து, அல்லது உங்க பேர குழந்தைகளோ அல்லது உங்களுக்குள்ள வந்து இந்த பிரச்சனைகள் ஏற்படும்னா அதுக்குள்ளான சரியான உளவியல் கன்சல்டேஷன் எடுத்துட்டீங்கன்னா நீங்களும் வெளியில வந்துடலாம், அவங்களும் வெளியே வந்துடலாம். நல்லா சம்பாதிக்க வேண்டியதானே, நல்லா வேலைக்கு போக வேண்டியது, நல்லா படிக்க வேண்டியதானே, இதை சொன்னா செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. அதனால